கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. கார்த்திக் கிட்ட வந்து சிதம்பரம் வந்து உண்மையை போட்டு உடைக்கலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து காலைல ஏஞ்சி சோபாவில் வந்து உட்காடுறாங்க. உட்காடுறப்ப வந்து அருண் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ வியூஸ் வரும். ராத்திரி 12 மணிக்கு போட்டு 4 லட்சம் வியூஸ்க்கு மேலே வந்துருச்சு. செம ட்ரெண்டிங்கில் வந்தாச்சு. அதுக்குள்ளே சூப்பர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப அருண் கிட்ட வந்து கார்த்திக் கேட்குறாங்க, நிஜம்லேயே வந்து ட்ரெண்டிங் வந்துருச்சானா? ஆமாம், ட்ரெண்டிங் வந்துருச்சு. நான் ராத்திரி பார்த்தப்ப கூட 3 மணிக்கு வந்து இன்னும் வரலையே அப்படின்னா, இப்போ பாரு மணி 8 மணி ஆகுதுல, காலைல ட்ரெண்டிங் வந்துருச்சு அப்படின்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. அப்போன்னு பார்த்தா அபிராமி அம்மா வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து இந்த எல்லா விஷயத்துக்கு காரணம் நிச்சயமாக அந்த பல்லவி தான்ப்பா. அந்த பல்லவிக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும், அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்பா அப்படின்னோடனே, என்னம்மா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இந்தாப்பா இந்த தங்க செயினை வந்து பல்லவிக்கு வந்து நான் எப்படியாவது போட்டு விட்டுறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டூப்ளிகேட்டு ஏமாத்தினவனுக்கெல்லாம் நான் செயின் போட்டப்ப அப்போ உண்மையான அந்த குரலுக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு வந்து அவளால் தான் நீ ஜெயிச்சிருக்கேங்கிறது போதும். அவ்வளோ பெரிய விஷயத்த உனக்காக செஞ்சுருக்கும் போது அவளுக்கு வந்து நான் கொடுக்குறது தானே நியாயமாக இருக்கும். அப்போ தான்ப்பா உண்மைக்கு நேர்மைக்கு கிடைக்கிற பரிசாக இருக்கும். இல்லைனா நான் பொய்க்கு பக்கத்தில் நின்ன மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னோட, இந்த செயினை எப்படியாவது நீ வந்து சேர்த்துருப்பா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா பல்லவி செயின் கொடுக்குறான்னொன்னே தீபா மூஞ்சியை நோட் பண்ணிட்டாங்க நம்ம அபிராமி அம்மா. செயினை வாங்கிக்கிறாப்புல கார்த்தி, எப்படியாவது நான் நிச்சயமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திலேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அபிராமி அம்மா வந்து தனியாக உக்காந்துட்ருக்காங்க. தீபா வந்து தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க கிச்சனுக்கு. அப்போன்னு பார்த்து, ஏய் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்த வேகத்துக்கு எதுக்கு என்ன தேவையில்லாமல் கூப்பிட்றீங்க அப்படின்னோன்னா, நீங்கள் தான் பேச மாட்டீங்களே என்கிட்ட. உடேங்கப்பா ரொம்ப ஒப்புறமாக ட்ராமாக்காரி, சும்மா கொஞ்சம் தேவையில்லாமல் என்ன மூஞ்சியை நல்லா நான் நோட் பண்ணேன். நான் செயின் கொடுக்குறேன்னொன்னே உனக்கு பல்லவி பற்றி பேசினா மூஞ்சி அந்த கோணலாக போகுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? அவளுக்கெல்லாம் தகுதி உள்ளவ, என் பையனுக்காக வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாடினவ. அவள் கூட வந்து உனக்கெல்லாம் கம்பேர் பண்ணிக்காத. நீ வந்து சும்மா ஒரு தண்டமாக இந்த வீட்டில் ஒரு பேருக்கு மருமகன்னு கார்த்தியோட ஒய்ஃபாக இருக்க. உன்னால் கார்த்திக் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. தீபா வந்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் அபிராமி அம்மாவை பார்த்து என்ன கோவம் வருது, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியாக போய் முறைக்கிற அப்படி தாண்டி சொல்லுவேன். எனக்கு கூட இன்னும் கூட நிறைய ஆசை இருக்குது. பல்லவியை மட்டும் நான் நல்ல பொண்ணாக கிடச்சிருந்தா இப்படிப்பட்ட மருமக தான் எனக்கு வரணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஒரு வாயை விட்டுறாங்க. வேலை இருக்குது, நான் உங்ககிட்டலாம் பேசணுங்கிற வேலை எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சட்டுன்னு போயிடுறாங்க. அபிராமி லைட்டாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி பேசுகிறா? இருக்கட்டும் விடு, மறுபடியும் பார்த்துக்கலாம், முதல்ல தகுதியை வளர்த்துக்கிட்டு இவள்கிட்ட வந்து பேசட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து மீனாட்சியை வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. சொல்லு கார்த்தி, என்னைய கூப்பிட்ட அப்படின்னோடனே, பல்லவியை நீங்கள் பார்த்தீங்களா முகத்தை அப்படின்னு கேட்டோன்னே, கரெக்டாக பக்கத்தில் வந்து தீபா நிற்கிறாங்க. தீபா கண்ணை பார்க்குறோன்னு, என்ன அங்கே பார்க்குறீங்க? அப்போ உங்களுக்கும் தெரியுமா பல்லவி யாருன்னு 2 பேருக்கும்? அப்போ என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் ஃபேஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னோடனே, சரி என்ன கார்த்தி வேணும் அப்படின்னா, அம்மா இந்த செயின் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எப்படியாவது இந்த செயினை வந்து அவங்ககிட்ட சேர்த்துறணும். அது மட்டும் இல்லை, 3 மியூசிக் டைரக்டர் வரிசையாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எப்படியாவது பல்லவிக்கிட்ட பேசி வர வைக்கணும் அப்படின்னோடனே, எனக்கு மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே, என்ன கார்த்தி நான் கூப்பிட்டா வருவாங்கன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு? நிச்சயமாக வருவாங்க, ஆனால் நான் கூப்பிட்டா சத்தியமாக வரமாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு தடவை உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன்னு அங்கேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மறுபடியும் மேற்கொண்டு பேசினா சரியாக வராது, நீங்கள் பேசுங்க சரியாக வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்து இவங்க மீனாட்சியும் தீபாவும் பேசிகிட்டு இருக்கிறத லைட்டாக நோட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாப்புல. தீபா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. என்னாச்சு, ஏன் பதட்டத்தில் இருக்கேன்னு மீனாட்சி வந்து கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து, பல்லவி புராணமாக ஒரே புராணமாக இருக்குது. அபிராமி அம்மா கிட்ட விட்டுருந்தா மருமகளை ஆக்கிடுவேன்னு கூட இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஹாலில் என்னை கூப்பிட்டு தனியாக, என்ன தகுதி இருக்குன்ட்டு அப்படின்னா. ஓ நீ பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, நான் தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரி அப்படின்னு. ஆமாம், சொல்லிட்டாலும் அந்த குரலை ரசிக்கிறதையே விட்டுருவாங்க, அதனால் சரியாக வராது அப்படின்னு. உனக்கு செயின் வாங்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருந்துச்சு, அது போகிறோம் விடு, நீ சம்மதிச்சிட்டல்ல, மற்ற எல்லாத்தையும் நான் வந்து உன் செயினை உங்ககிட்ட கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அக்கா நான் எப்போ கார்த்தி சாரை வந்து பார்க்குறேன்னு சம்மதம் சொன்னேன், நீங்கள் மட்டும் தேவையில்லாமல் என்னை கோத்து விட்றாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் என்ன தெரியும், உனக்கு செயின் வாங்க ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குது, அதோட விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கார்த்தி வந்து ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கார்த்தி வந்து உட்காடுறாங்க. உட்காந்த வேகத்துக்கு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சார் எப்படி சார் உங்களால் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோடனே ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணி எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லுங்களேன். சிதம்பரத்து கூட சவால்லாம் விட்டுருந்தீங்களே அப்படின்னு. நான் யார் கூடயும் சவால்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஆமாம், எப்படி 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணி உங்களால் ட்ரெண்டிங்க்கு வரும் ஜெயிக்க முடியும் நம்புனீங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எனக்கு நம்பர் 1 போட்டியாளராக இருக்கேன்னு என்னை பார்த்து
சொல்கிறாப்புல நம்ம சிதம்பரம் அவரே வந்து பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கார். அவர் என் கூட வந்து போட்டி போட்டு சவாலில் விட்டதில் அது வந்து ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு, வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அப்போ நான் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்மேன், நான் எதுக்கு பப்ளிசிட்டியே பண்ணாமல் எனக்கு அவர் பப்ளிசிட்டி பண்ணும்போது நான் வந்து தன்னால் அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ நான் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஹிட் ஆகுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. கார்த்தியோட வீடியோ பேட்டியை வந்து பார்த்துக்கிட்டே சிதம்பரம் வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் சார், இந்த பல்லவிங்கிற குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, அவங்க யாரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எங்கேருந்து அப்படின்னோன்னே, நிச்சயமாக எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் சொந்தம் போகணும். ஏன்னா வந்து அவங்க வாய்ஸ் வந்து யூனிக்கான வாய்ஸு, அவங்களுக்கு வேண்டிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சார், ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அவர் கூட வந்து இனிமேல் பிஸ்னஸ் வந்து ஏதாவது டீலிங் வந்தால் பண்ணுவீங்களா? நான் பிஸ்னஸாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வரன்ட்டு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திகை வந்து பல்லவி அவளே பொண்டாட்டி தான், யூ ஃபூல் அப்படின்னு கார்த்தியை பார்த்து திட்டிட்டு கார்த்திகிட்ட வந்து கார் ஏறுறப்ப வந்து உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாப்புல நம்ம சிதம்பரம் வந்து. ஹலோ மிஸ்டர் கார்த்தி, தொழிலதிபர், இங்கே வாங்க, எதை தொட்டாலும் ஜெயிச்சிருவேன்னு நீங்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு சிதம்பரம் வராப்புல. அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.